சாண்டில்யனின் கடல் புறா பாகம் 47. இளைய பல்லவனிடம், படைத்தலைவரே, நம் மரக்கலம் இப்போது மலையூர் அருகே சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னான் பாலிக்குள்ளன். மலையூரா, இங்கே எப்படி வந்தோம்? சுக்கானை திருப்பியது யார் என்று கேட்டான் அமீர். நீங்கள்தான் திசை காட்டும் கருவியை வைத்து சுக்கானை மாட்ட சொன்னீர்கள். நான் தான் மாட்டினேன் என்றான் தேவன். இதில் ஏதோ மர்மம் உள்ளது. ஒருவேளை இளைய பல்லவன் நம்மை ஏமாற்றி விட்டாரோ? இளைய பல்லவன் அவர்களை வேண்டுமென்றே திசையை மாற்றி ஸ்ரீ விஜயத்தின் எல்லைக்குள் கொண்டு வந்து விட்டதை உணர்ந்தார்கள். மாலுமிகள் அமீரை நோக்கினார்கள். அமீரிடம், இளைய பல்லவர் உத்தரவு இல்லாமல் ஏன் திசையை திருப்பச் சொன்னீர்கள் என்றார்கள். மாலுமிகளே, இந்த திசை காட்டும் கருவியால் தான் நாம் ஏமாந்தோம் என்றான் அமீர். அப்போது இளைய பல்லவனும் காஞ்சனாவும் அங்கு வந்தார்கள். மாலுமிகளே, இங்கு வந்ததற்கு அமீரோ தேவனோ பொறுப்பல்ல, நான் தான் பொறுப்பாளி என்றான் இளைய பல்லவன். எல்லோரும் மௌனமானார்கள். அஞ்ச வேண்டாம், உங்களை வெற்றி பாதையில் நான் அழைத்துச் செல்கிறேன். இன்னும் 2 நாட்களில் மலையூர் நம் கைக்கு மாறும் என்றான் இளைய பல்லவன். அப்போது பாலிக்குள்ளன், அட்சயமுனைக்கு செல்ல வேண்டிய கடற்புறாவை ஸ்ரீ விஜயத்தின் வாசலுக்கு கொண்டு வந்து விட்டீர்களே என்றான். அதற்கு இளைய பல்லவன், அட்சயமுனைக்கு கடற்புறா சென்றிருந்தால் என் லட்சியம் நிறைவேறாது என்றான். என்ன லட்சியம் அது என்று கேட்டான் பாலிக்குள்ளன். ஸ்ரீ விஜயத்தின் அரியணையில் அதற்கு உரிமையுடைய காஞ்சனாதேவியை அமர்த்துவது. இளவரசர் அனப்பாயன் ஸ்ரீ விஜயத்துடன் சமாதான பேச்சு பேச முயல்கிறார். ஆனால் ஜெயவர்மன் கலிங்கத்துடன் நட்பு கொண்டு நம்மை எதிர்க்கிறான். கலிங்கப்படையுடன் நம்மை எதிர்க்கிறான். ஆனால் இப்போது கலிங்க கப்பல் படையில் 2 மரக்கலங்கள் நம்மசம். இதுதான் சரியான சமயம் ஸ்ரீ விஜயத்தை வீழ்த்த. அதனால் தான் உங்களை இங்கு அழைத்து வந்தேன் என்று உணர்ச்சி வசப்பட்டு பேசினான் இளைய பல்லவன். மாலுமிகளின் முகங்களில் குழப்பம் இருந்தது. நம்மிடம் 5 மரக்கலங்கள், அவனிடம் 100 மரக்கலங்கள், எப்படி வெல்ல முடியும்? இதுதானே உங்கள் குழப்பத்துக்கு காரணம். அவனிடம் படைபலம் மட்டுமே, என்னிடம் அறிவு பலம் உள்ளது. வெல்லலாம். என் அறிவு பலத்தை நம்பி வருபவர்கள் என்னுடன் வரலாம், அல்லது உங்கள் இஷ்டப்படி எதையும் செய்யலாம். வா காஞ்சனா என்று சொல்லிவிட்டு அவன் அறையை நோக்கி நடந்தான். காஞ்சனாதேவியை அணைத்து கொண்டே. சிறிது நேரத்தில் இளைய பல்லவன் இருக்கும் அறைக்கு பாலிக்குள்ளனும் மாலுமிகளும் வந்தனர். என்ன முடிவு செய்தீர்கள் என்று கேட்டான் இளைய பல்லவன். மலையூர் நிலை இப்போது எப்படி உள்ளதோ என்று பயந்து கொண்டே கேட்டான் பாலிக்குள்ளன். வணிகர்கள் மூலம் நான் அறிந்தவரை ஸ்ரீ விஜயம் முன்பு போல் இல்லை. நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வேலைகளை கவனியுங்கள் என்று சொல்லி மாலுமிகளையும் பாலிக்குள்ளனையும் அனுப்பி வைத்தான். அமீரும் கண்டியத்தேவனும் என்ன பேசுவது என்று தெரியாமல் நின்றார்கள். இளைய பல்லவன் அமீர் அருகில் வந்தான். அமீர், உன்னிடம் நான் உயிரையே வைத்திருக்கிறேன். உனக்கு அனப்பாயிடம் இருக்கும் பக்தி எனக்கு தெரியும். ஆகவே உன்னையும் ஏமாற்றுவது அவசியமாகிறது. ஸ்ரீ விஜயம் பணியட்டும், பிறகு நீ எதை சொன்னாலும் கேட்கிறேன் என்று சொல்லி அவனை அனுப்பி வைத்தான். அமீரும் கண்டியத்தேவனும் இளைய பல்லவன் கைகளை பற்றி கொண்டு குலுங்கினர். அமீர் தேவரிடம் திரும்பி, தேவரே வாரும், இளைய பல்லவரின் உத்தரவை நிறைவேற்றுவோம் என்று சொல்லி அழைத்துச் சென்றான். காஞ்சனா இளைய பல்லவன் அருகில் வந்தாள். நீங்கள் இன்னும் சாப்பிடவில்லையே? சாப்பாடு அவசியமில்லை காஞ்சனா. ஏன்? மனம் நிரம்பி கிடைக்கிறது மகிழ்ச்சியால். சரி, சீக்கிரம் உணவை எடுத்து வை. நான் நீராடி விட்டு வருகிறேன். என் உபத்தலைவர்கள் வந்து விடுவார்கள் என்று சொல்லி சென்றவன் போர்க்கோல உடையுடன் வந்தான். சிறிது நேரத்தில் உபத்தலைவர்களும் போர்க்கோல உடையுடன் வந்தார்கள். நல்லது உபத்தலைவர்களே, நல்லது என்றான் இளைய பல்லவன்.